இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இந்த பாட்டு யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராச்சும் வாசிங்க. 1 யோவான்லயும் இதை பற்றி நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதியிருக்கு. யோவான் அவரோடு இருந்து அவருடைய அன்பை ருசித்ததுனால அந்த அதிகாரங்களை அழகா எழுதியிருக்கிறார். வாசிங்களா யோவான். நான் அன்பாய் இருக்கிறது போல, நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் என்னை நேசிங்கள், மற்றவர்களை நேசிங்கள். நீங்க எப்படி உங்களை நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவர்களையும் நேசிங்கள். That is the fundamental, that is the cardinal commandment of our Lord Jesus Christ. இல்லையா? நான் அன்பாக இருந்தது போல. எத்தனை பேர் அன்பா இருக்கிறோம்? லாஸ்ட் டைம் என்னுடைய ஒய்ஃப் மெசேஜ் கொடுக்கும்போது இதை பற்றி ரெஃபர் பண்ண 2 commandments. இல்லையா? ரைட். பாடுமா? எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? 1972ல 73ல பாப்புலர், நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. ஆனா 1978 73ல ரொம்ப பாப்புலர் சாங். இந்த பாடல இந்த தமக்கம் இருக்குல்ல, இந்த தமக்கத்துல அக்பர் ஹக்னு ஒரு பெரிய அமெரிக்கன் ஊழியக்காரர் வந்தாரு. அப்படி தமக்கத்துல நானும் அதை அட்டென்ட் பண்ணேன். as a student of American college அட்டென்ட் பண்ணேன். அப்ப ரெவரண்ட் கெனி ஞானக்கண்ணா அவர் இந்த பாட்டு கிட்டார் போட்டு அழகா பாடினார். ப்ராபபிலி அவர் தான் இந்த பாடலை ஏற்றுப்பார்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பாடலை ஏற்றவரை பற்றி இன்னும் கண்டுபிடிச்சிருக்க யாரும் தெரியல. ஒருவேளை அவர் தான் பாடினார். முதல்ல இந்த பாட்டை நாங்க கேட்டோம். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். கைத்தடி பாடுவோம். He loves us. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார். சத்தமோடு பாடுங்க. அவர் அன்பாய் நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிடாமலே பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். அழைத்தேனே நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தேன். அழைத்தேனே நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தேன். ஆபத்து காலத்திலே அநாட துணையானி, ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அழைத்தாரே. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அழைத்தாரே. கைத்தட்டோம். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். கைத்தட்டோம். இயேசு நேசிக்கிறார். He loves me. அவர் அன்பாய் நேசிக்கிறார்.
கிருபை அருகின்றார். ஆவிதான் என்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றார். கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார். அவர் கைத்தட்டுவோம். சிலுவையிலே மனதார அழைத்தவரே, மனநோக செய்தேனே. மாசற்ற தாமுதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அழைத்தவரே, மனநோக செய்தேனே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தார். கைத்தட்டுவோம். மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? He loves me. இயேசு நேசிக்கிறார். சத்தம் போட்டு மகிழ்ச்சியோடு பாடுங்க. பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றார். கிருபை தருகின்றார். தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றார். கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். அவர் அன்பாய் நேசிக்கிறார். ஒரு கைத்தட்டு. அழகான பாடல்ல. எஸ், இட் இஸ் a faith declaration. இல்லையா? யோவான் 15ஆம் அதிகாரம் அவரே சொல்லிட்டாரு, நான் உங்களிடம் அன்பா இருக்கிற போல நீங்களும் அன்பா இருங்க. It's a prophetic, not only prophetic, it's a declaration. இல்லையா? அடுத்தது, ஆகவே எப்படி இருக்கணுமா? பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, எல்லாம் ஆவியினாலே. சகரியால யாருக்கு சொல்லப்பட்டது? செருபாபேலுக்கும் பிரதான ஆசிரியனாகிய யோசுவாவுக்கும். சகரியா சொல்லிருக்க, தீர்க்கத்தை சொல்லிருக்கிற. கவலைப்படாத, பலமும் வேண்டாம், பராக்கிரமம் வேண்டாம், அவருடைய ஆவியே போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாட்ட பல தடவை பாடி இருக்கோம். யாரும் பாடாம இருக்க கூடாது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டோம், கம்முன்னு இருக்க கூடாது. மோசையை விடவா நம்ம பெருசாயிட்டோம், யோசபாத்தை விடவா நம்ம பெருசாயிட்டோம். வாயை திறந்து சத்தம் போட்டு கூச்சப்படாம திறந்து, என்ன ஸ்தோத்திர பலி வந்து உங்களுடைய பலி, வீட்டு பலிபடுத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க அது வெக்கமா படக்கூடாது. டோன்ட் ஃபீல் டிமிட் ஆர் ஷை. சத்தம் போடுங்க. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். அல்லேலூயா. பலமும்
என் வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். அல்லேலூயா. கைகளை தூக்கி அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலத்தாரும் ஐயா பலத்தாரும் பலவீன பகுதிகளே அல்லேலூயா. ஜெயத்தாரும் ஐயா ஜெயத்தாரும் தோல்வி வேலைகளே அல்லேலூயா. பலத்தாரும் ஐயா பலத்தாரும் பலவீன பகுதிகளே அல்லேலூயா. ஜெயத்தாரும் ஐயா ஜெயத்தாரும் என் தோல்வியின் வேலைகளே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கைகளை தூக்கி கை கீழே போடக்கூடாது. மோசே ஜெபம் கேளும் ஜெபம் கேளும். எங்களின் ஜெபம் கேளும். அல்லேலூயா. பதில் தாரும் ஐயா பதில் தாரும் கண்ணீருக்கு பதில் தாரும். அல்லேலூயா. ஜெபம் ஜெபம் கேளும் எங்களின் ஜெபம் கேளும். அல்லேலூயா. பதில் தாரும் ஐயா பதில் தாரும் என் கண்ணீருக்கு பதில் கைகளை தூக்கி தாரும். அல்லேலூயா. கூச்சப்படாம கை தூக்குங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விடுதலையை ஐயா விடுதலை ஆமென். விரும்புகிறோம் ஐயா. அல்லேலூயா. தாருமையா தாருமையா இப்பொழுது தாருமையா. அல்லேலூயா. விடுதலையோ ஐயா விடுதலையோ விரும்புகிறோம் ஐயா. அல்லேலூயா. தாருமையா ஐயா தாருமையா இப்பொழுது தாருமையா. அல்லேலூயா. கைகளை தூக்கி அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லமும் வல்லம் பராக்கிரமும் வல்லம் ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். அல்லேலூயா. பலமும் வல்ல பராக்கிரமும் வல்லமே. ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. யாரெல்லாம் சொன்னீங்க? ஆமென். இப்பொழுது வேதம் வாசிக்கப்படும். சிஸ்டர் ராணி வந்து சங்கீதம் 130 வாசிப்பாங்க. அவங்களோட சேர்ந்து இன்று வாசிக்கும்படியான சங்கீதம் 130 மாறி மாறி வாசிப்போம். பேஜ் நம்பர் 753. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். வாசிக்கும்படியான சங்கீதம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை. இந்த 2 வேதத்தை தூக்கி பிடித்து ஒப்புற சொல்லுவோமா? உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது.
இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். இந்த மாசத்தினுடைய exceedingly gracious and great promises word என்ன? சொல்லுங்க. இந்த மாசத்தினுடைய, சத்தமா பேசுங்க. நடப்பாடமா இல்ல. சரி, எல்லாம் பாடம் பண்ணு. யாரு கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கிற? ராணி. ராணி இங்கிலீஷ்ல என்ன, குயினா? ராணி இங்கிலீஷ்ல என்னது? குயினா? குயினா? ராணி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அந்த டைம்ல யார் இந்த எண்ட்ல, யார் இந்த இயர் எண்ட்ல யார் வாங்க போறாங்களோ உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், அது சூப்பர் கிஃப்ட். இப்பவே நாங்க ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை பேர் சொன்னாலும் சரி, சூப்பர் கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அதனால நீங்க ரெடியா இருங்க. சரியா? உங்களுக்கு சில காரியங்களை குறித்து நான் பேசியிருந்தோம் லாஸ்ட்ல. போன நான் எடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை நீங்க தேவனோடு இணைந்து அது எதுல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருந்தேன். கன்ஃபர்ஸ் பண்றதை பத்தி, அப்புறம் டிசிப்ளினை பத்தி சொல்லியிருந்தேன். டிசிப்ளின் இந்த லீட்ஸ் ஆஃப் த forgiving hands of God's mercy. ஏன்னா நீங்க அல்லேலூயா, அதாவது நீங்க ஒழுங்குமுறையை தேவனிடத்துல கற்றுக்கொண்டீங்கன்னா அது தேவனுடைய இரக்கமுள்ள ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்துச்சீங்க அப்படின்னா அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். ஆனால் நீங்க எப்பெல்லாம் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, மற்றவர்களுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சீங்கனாலே பாவம். எதையெல்லாம் நான் சின்ன சாட்டா தான் சொல்றேன். அப்போ நான் செய்ய ஆரம்பிக்கும் போது தேவன் எனக்கு கொடுத்திருந்த அந்த சந்தோஷம், தேவனுடைய மகிமை எனக்குள்ளார இருக்கும், அந்த ரட்சிப்பு எனக்குள்ளார இருக்கும். ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருந்தாலும் நான் பாவம் செய்யும் போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து நிற்கிறேன். யோசித்து பார்க்கறீங்களா? யோசித்து பார்க்கறீங்களா? ரெண்டாவது சொல்றாரு, முடிவு வரையும் நிலைத்திருப்பவனே. நான் சொல்லல, இந்த ஸ்கிரிப்சர்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் எல்லாமே சரியா நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்படிதானே அங்கிள்? ஆமா தானே? ஏன்னா எனக்கு இதுதான், என் மனைவி சொல்கிற ஆலோசனைகள் சில நேரங்களில் வித்தியாசமா இருக்கும், இல்ல என்னுடைய நண்பர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் எனக்கு சில நேரங்களில் வித்தியாசமா இருக்கும். ஆனா என் தேவன் இதுல இருந்து எனக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு சரியா இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, sin the sickness of the soul. நான் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, என் தேவன் என்னோடு பேசுகிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடினால் உங்களோட பேசுவார். சோ நான் போயிட்டே இருக்கிறேன். இப்போ ஒரு அழகான ஒரு போஸ்ட் ஒட்டி இருக்கிறாங்க. அது நான் இங்க இருந்து பைக்ல போயிட்டு இருக்கிறேன். அந்த போஸ்ட் எனக்கு முன்பாக இருக்கிறது. நான் ஒரு டேர்ன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அந்த போஸ்ட் நான் மறுபடியும் இழுக்குது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நேரா போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த போஸ்ட பார்த்துட்டு மறுபடியும் நின்று நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் விழுந்துட்டேன்னு அர்த்தம்.
நான் விழுந்துட்டேன்னு அர்த்தம். ஏன்னா அந்த போஸ்ட் என்னை இழுக்க ஆரம்பிக்குது, நான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறேன். Falling is humanism, but being there is demonism. நான் விழுகிறது மாம்சீகம், பட் விழுந்து கிடப்பது பிசாசுத்துவம். எனக்குள்ளார யார் இருக்கிறா? Who is in me? பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஆனால் எனக்கு என்ன இருக்கும்? உணர்த்துவார், நீ பார்க்காத, அது பார்க்காத, அது உனக்குரியது இல்லை. நீ பார்த்தீன்னா நீ விழுந்துருவ. இது தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இதை நான் செஞ்சேன் அப்படின்னா, அந்த பிராக்டிஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா இந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன். விழுந்துட்டேன்னா ரொம்ப பிரச்சனை. சோ சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க சங்கீதம் 103 1-4. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அதனாலதான் சங்கீதக்காரன் தெளிவா சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். எவ்வளவு அழகா சொல்றான். ஒரு இடத்துல உட்கார்றான், தேவன் செய்த நன்மைகள் எல்லாம், அவன் செய்த பாவத்தை எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப சொல்றான், நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேனே, ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி. Praise the Lord. அவன் சொல்றான், கர்த்தர் என்ன பண்ணு ஸ்தோத்திரி. Has no recused but praise. David is blessing the Lord. அவன் ஆண்டவர்ட்ட உட்கார்ந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கல, அவன் ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கிறாயா, துதிக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம், நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்ல வேண்டாம், நீங்க பிரைஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க பிரைஸ் பண்ண ஆரம்பிங்க, இருதயத்தோட பேச ஆரம்பிங்க, ஆத்மாவோட பேச ஆரம்பிங்க. ஆத்மா தேவனை துதிக்க ஆரம்பிங்க, தேவனை துதிக்க ஆரம்பிங்க. அவன் ரெக்யூஸ் பண்ணல, ஆண்டவரை பிளஸ் பண்றான், அவன் பிரைஸ் பண்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸ்தோத்திரி போது அக்கிரமங்களிலும் மீறுதல்களிலும் இருந்து என்னை மன்னித்தவரும் எல்லா வியாதியிலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்தவருமாகிய கர்த்தர். Praise the Lord saves. பாருங்க, the second, முதல்ல என்னை அவர் சேவ் பண்றாரு. ரெண்டாவது என்ன, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, பலவிதமான வாழ்க்கையில பலவிதமான நாசமான காரியங்களையும் அழிவின் பாதைகளிலும் நம்மை வழிநடத்துகிற பொல்லாதவற்றிலிருந்து நம்மை விடுவித்தவரும் எனக்காக நீதியின் கிரீடத்தை கொடுத்தவருமாய் வைத்திருக்கிறவரும் நம்மில் பாதுகாத்து நம்மை சுற்றியுள்ள அழிவின் காரியங்களில் இருந்து நமது தலையில் கிரீடம் வைத்து நம்மை ராஜாவாக பார்க்கிறவர், என்னை திருப்திப்படுத்துகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. நான் ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கும் போது, so when I am going to praise the Lord in my soul, என்னுடைய ஆத்மாவிலிருந்து நான் ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கும் போது, என்னை சுற்றி உள்ள அழிவின் பாதைகள், எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருவின் கோட்டைகள், என்னுடைய பொருளாதாரத்தை தடை பண்ணுகிறதான எல்லா பொல்லாத காரியங்களை கர்த்தர் உடைக்க ஆரம்பிக்கிறார். நீங்க ஸ்தோத்தரிச்சு மட்டும் பாருங்க. நான் காலையில எந்திரிச்சிருவேன், எந்திரிச்சு நைட் நேரங்களையும் அப்படியே நடந்து என் வீட்டுக்காரன் நைட் 2-3 மணிக்கு சொல்லுவா, என்னப்பா இந்த நேரத்துல போய் எந்திரிச்சு போயிட்டு இருக்கீங்க? நான் கதவை திறந்து வெளியே நடப்பேன். அப்ப சொல்லு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை படுக்க வைத்தீங்க, ஸ்தோத்திரம். என்னை எழுந்திருக்க வச்சீங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பெரிய நன்மையான தந்தீங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருத்தர் கேட்டார், ஊழியம் தான் பண்றீங்க, ஒவ்வொரு வீட்லயும் போய் ஜெபம் பண்ணி கொடுக்குற காணிக்கை வந்து நீங்க சாப்பிடுறீங்க. என்ன சொன்னார்? ஒவ்வொரு வீட்லயும் போய் நீங்க ஜெபம் பண்றீங்க, அங்க கொடுக்குற ஆஃபரிங்க வச்சுதான் நீங்க சாப்பிடுறீங்க, வீட்டு வாடகை எல்லாம் கொடுக்குறீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய மண்டபத்தை பிடிச்சி கல்யாணம் பண்ணுனீங்க? ஹலோ, என்கிட்ட கேட்டார், இவ்வளவு பெரிய மண்டபத்தை பிடிச்சி நீங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்க? உங்களுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு? நீங்க வாங்குற அந்த 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 ஒவ்வொரு வீட்லயும் போய் அது சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்லயும் போய் காணிக்க வாங்கிதானே. நான் சொன்னேன், இல்ல, மேல இருக்கிறவர் தான் எல்லாம் கொடுத்தாரு. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? எங்க அப்பா இஸ் த ப்ரொவைடர்.
இஸ் a provider. மேல இருக்கிறவர் அவ்வளவா கொடுப்பாரு. எங்க அப்பா இந்த பூமிக்கும் ஓனரு, வானத்துக்கும் ஓனரு. அவரை அள்ளி கொடுப்பாரு, எள்ளி கொடுக்க மாட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கிறேன். என் ஆத்மாவுக்கு சொல்றேன், நீ தேவனை ஸ்தோத்தரிக்க ஆரம்பி, நீ தேவனை துதிக்க ஆரம்பி, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஆமென். நீங்க துதிக்கலைன்னா கஷ்டம். நேற்று பகல்ல ஃபுல்லா பெர்மான்ஸ் பாட்டை போட்டுட்டு அதை கேட்டு 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 நடந்துட்டு ஓடுத்து பாட்டா வந்துச்சே இருக்கு. மாத்தி 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 எனக்குள்ளார ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா சொல்லுது? வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய விளக்கு அணையாது இருக்கணும். உன்னுடைய பரிசுத்த ஆவி எப்பொழுதும் உன்னோட கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்கணும். அவர் எரியலனா பிரச்சனை, மேற்கொள்ளவே முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிங்க சங்கீதம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க வேகமாய். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. என் ஆத்துமா மிகவும் நான் செய்த பாவத்தின் நிமித்தமாய் சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும். என் ஆத்துமாவை விடுவியும். சங்கீதக்காரன் தெளிவா ஆண்டவரோடு பேசுறான். நான் செய்த பாவத்தின் நிமித்தமாய் என்னுடைய ஆத்துமா வியாகுலப்பட்டு கிடக்கிறது. யாரோடையும் நான் சந்தோஷமா பேச முடியல. என்னுடைய ஒர்க் ஸ்டேஷன்ல ஆண்டவரே நான் சரியாய் நின்று என்னுடைய வேலையை செய்ய முடியல. ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை. நான் எங்க போனாலும் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. ஆனா எனக்கு விடுதலை கொடுங்க. விடுதலை கொடுங்க. You ask God, He will heal you. அவர் தான் செய்ய முடியும். எங்க அப்பா செய்ய முடியாது, எங்க அம்மா செய்ய முடியாது, வேற யாரும் செய்ய முடியாது, என் நண்பர்கள் செய்ய முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் செய்வார். கேளுங்க, ஆண்டவரே கையை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆத்துமா வியாகுலப்பட்டிருக்கிறதப்பா, என் வியாகுலப்பட்டிருக்கிறதப்பா, என்னை சுகமாக்குங்கப்பா. என் ஆத்துமாவில் ஒரு விடுதலை வேணும், விடுதலை வேணும். ஆமென், ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க சங்கீத புஸ்தகம் நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சங்கீதம் 6:32-38 யாரெல்லாம் பேனா வச்சுக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க வீட்டுல போய் அதை வாசிச்சு பாருங்க. இந்த சங்கீதத்துல எல்லாத்துலயுமே ஆத்மாவை பத்தி நிறைய காரியங்கள் இருக்குது. சங்கீதம் 6:32, 38, 51, 106, 130, 143. ஓகே, இதெல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க. With the Lord there is mercy. எனக்கு ஒரு இரக்கம், மெர்சி தானே, இரக்கம் தானே, இரக்கம். யாரு என்னோட இருப்பாரு ஆனால் எனக்கு இரக்கம் இருக்கும்? கர்த்தர் என்னோடு இருப்பாரே ஆனால் அவர் என் மேல் இரக்கம் காட்டுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களோடு இருப்பாரே ஆனால் நிச்சயமா இரக்கம் இருக்கு. ஆனா அவர் என்னோட இல்லைன்னா no other God for me but you. என்னோட இல்லைன்னா எனக்கு இரக்கமே இல்லை. எனக்கு என்ன இல்லை? இரக்கமே இல்லை. அதான் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 130, 3, 4, 7 வாசிங்க. சங்கீதம் 130, 3, 4, 7. கர்த்தாவே, நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. சோ கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? இப்ப சப்போஸ் நான் செய்யற ஆண்டவருக்கு விரோதமான காரியம், ஆனா அவர் என்ன நினைச்சிட்டு நான் செய்யும் போதெல்லாம், பாவம் செய்யும் போதெல்லாம் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் இப்ப இருக்கவே மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எங்க அப்பா மன்னிக்க தயவு பெருத்தவர். நான் உடனே மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சேன்னு அவர் என்ன பண்ணுவாரு பாருங்க. அந்த தாவீது எப்படி பதிவு பண்றாரு அப்படின்னா,
we can stand before God in the courtroom of his justice. நான் பாவம் செய்யும் போது ஒரு ஜஸ்டிஸ் எனக்கா இருக்கிறாரு, ஒரு நீதிபதி இருக்கிறாரு. அந்த கோர்ட் ரூம்ல நான் போய் நிக்கிறேன். எனக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக நிக்கிறேன்? அந்த ஜஸ்டிஸ், நீதி உள்ள ராஜாவாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் பாவம் செய்கிற போதெல்லாம் நான் அங்க போய் நிக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அழகா பதிவு பண்ணியிருக்கிறாரு. We can stand before God in the courtroom of his justice. நான் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது அங்க எனக்கு ஒரு கோர்ட் ரூம் இருக்கிறது. அங்க ஆண்டவர் மாத்திரம்தான் நின்று கொண்டிருக்கிறாரு. நான் அவருக்கு முன்பாக போய் தலை குனிஞ்சு நிக்கிறேன். இமேஜின் பண்ணி பாருங்க. இமேஜின் பண்ணி. இதான் ஒரு கோர்ட் ரூம். கோர்ட் ரூம்னா என்னது? சட்ட அறை. இந்த சட்ட அறை இங்கதான் இருக்கு. So God is standing in the room inside. I did lot of sins against God and my body, and for the people, if I need to go, I am standing. நான் கடவுளுக்கு முன்பாக நிற்கிறேன். என்ன பார்க்கிறேன். No one was there. அங்க யாருமே இல்ல. அங்க யாருமே இல்ல. எனக்கு உதவி செய்யறதுக்கு அங்க யாருமே இல்லை. இவர் மட்டும்தான் நிற்கிறார். வசனம் சொல்லுகிறது, இல்லைங்கடா, ஜஸ்டிஸ், we are helpless. We are helpless. நான் உன் சட்டத்தை கையில நான் வந்துடுறேன், உனக்காக நான் வாதாடுறேன், நீ பாவம் செய்யலன்னு ஆண்டவர்கிட்ட ப்ரூவ் பண்றேன். யாருமே அங்க இல்ல. எங்க நான் ஏதாவது செஞ்சேன்னா அந்த கோர்ட்ல நான் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அது யாரா இருந்தாலும் சரி. ஆனா அங்க அந்த ரூம்ல அவர் மட்டும்தான். அங்க என்ன கிடையாது? வேற ஒரு ஜட்ஜி கிடையாது, அங்க லாயர் கிடையாது, அங்க ஏபிடி கிடையாது, அங்க யாருமே கிடையாது, அங்க குமாஸ்தா கிடையாது. இங்க உனக்கு அந்த அடுத்த வாரம் வான்னு சொல்றதுக்கு, ஹியரிங் போடுறதுக்கு அங்க யாரும் கிடையாது. உங்ககிட்ட அடுத்த வாரம் 25ஆம் தேதி அடுத்த மாசம் வாங்கன்னு சொல்றதுக்கு அங்க யாரும் கிடையாது. அங்க அவர் மாத்திரம்தான் நிக்கிறாரியா. நான் போய் நிக்கணும் கூனி குறுகி, ஐயோ ஆண்டவரே நான் செஞ்சிட்டேன். யோசித்து பாருங்க. ஹலோ, உங்களுக்காக தான் எக்ஸ்பெரிமெண்ட். You need to know till what you are doing. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆண்டவருக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமாவா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ரொம்ப யோசித்து நீங்க மாறுங்க. எனக்கு தெரியும், இன்னைக்கு நான் இறந்தேன்னா டைரக்டா மேல போவேன். எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. 100% எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கா? You have a hope. யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. எதுல எல்லாம் உங்களுக்கு இருட்டார இருக்கிறது. அடுத்து சொல்றார் பாருங்க, only Jesus Christ has. அவர் மாத்திரம்தான் நிக்கிறாரு. Because only he is the perfect. Hello, but stand with us. பார்க்கிறாரு, தெளிவா சொல்லுது, செய்யாத நீதி ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நிற்கிறாரு. இஸ் a perfect. அவரை குறித்து யாரும் கை நீட்டி நீங்க தவறா இருக்கீங்க, எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. அததான் இங்க சங்கீதக்காரன் பதிவு பண்றாரு. நான் போய் நிற்கிறேன். கடைசியில சொல்றாரு, அவர் என்னோட இருக்கிறாரியா. போடா, என்ன சொல்றாரு? மனுஷடா, செய்யாதடா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, ஓ மன்னிச்சிட்டேன், ஓடு கூட இருக்கிறேன், இனி செய்யாத, இனி செய்யாத. ஹல்லேலூயா. தண்டனை கொடுக்கிறவர் அல்ல, தப்புவிக்கிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா
தண்டனை கொடுக்க மாட்டாரு, தப்பு விப்பாரியா. ஆனா நான் கேட்கணும், நான் தப்பு பண்ணும்போது அந்த ஆண்டவரை, அந்த பெர்ஃபெக்ட் அந்த காடோட முன்னாடி போய் நின்று நான் செஞ்சிட்டேன், என்ன மன்னிங்க. நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா மன்னிக்க ஆரம்பிப்பாரியா. எவ்வளவு நல்ல தகப்பன் தெரியுமா. நான் இதை மெடிடேட் பண்ணி நான் எழுதி கொண்டு இருக்க ஆண்டவரோட கேட்டேன், ஆண்டவரே இதுல எதுலாம் எனக்குள்ள பிரச்சனை இருக்குது, எதுலாம் உங்களை விட்டு தூரம் இருக்கிறேன், எதுலாம் எனக்கு உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறது, எதுலாம் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சா. கொடுக்க நான் ஆண்டவரோடு தான். பாவம் செய்ய அங்கேதான் இருக்கு. மறுபடியும் செய்றேன், ஒரு ஸ்டெப் பின்னாடி போறேன், மறுபடியும் செய்றேன், பின்னாடி போறேன். ஆனா இவர் அங்கேயேதான் இருக்கிறாரு. நான் செஞ்சது உண்மைதான், வந்துட்டேன்னு சொல்லும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. நீங்கள் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது தேவனை விட்டு விலகி நான் போய் கொண்டிருக்கிறேன், அவருடைய மகிமை என்னை விட்டு எடுபட்டு கொண்டிருக்கிறது. நாம் சில நேரங்களில் வாட்ச் டவர் இருக்கிற போர் வீரனை போல வெளிச்சத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த வாட்ச் டவர் அப்படின்னா அந்த சாமக்காரன் இருக்கிற காபட் கோபுரம். சோ அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவன் எப்படா விடியும் வெளிச்சம் கிடைக்கும் சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஆனா நான் சீக்கிரம் முடிக்க போறேன், கரெக்டா இருக்கு. சில நேரங்களில் வெளிச்சத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம், நம்மளால் வெளிச்சம் பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். But God has seen and there is a future hope for his people. நான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க வெளிச்சமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா there is a future hope. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. என் எதிர்காலத்தின் நம்பிக்கையின் வெளிச்சம் அவர்தான். ஓ ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்களேன், என்னுடைய எதிர்காலத்தின் வெளிச்சம், என்னுடைய நித்திய வாழ்க்கையின் வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினால நான் என்னை இழந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. பேசுங்க, அப்பாவோட பேசுவங்களோட பேசுவாரு, எல்லாத்தையும் பேசுங்க. லவ் பண்ணும்போது எல்லாம் சொல்றேன்ல, வாடா மரத்துக்கு அடியில் உட்காரும், யாரா பாத்துருவான். மரம் இருக்கும், மரம் இருக்கும், அது பாத்தீங்கன்னா அப்படி கவர்டா இருக்கும். அதுக்குள்ள போய் 2 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க யாருமே இல்லை, இன்னும் 2 பேர் அங்க போவாங்க, அங்க 2 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பான். என்னென்னமோ பேசிட்டு இருப்பான். அப்படி பண்ணுவோம், கல்யாணம் பண்ணிடலாம், அப்படியே வீட்டுல யாரும் தெரியலன்னா ஓடிப்போம், அங்க இருந்து பேசிட்டு இருப்பான். பேசினது 6 மாசம் தான், அவன்கிட்ட பேசின 6 மாசம் தான். அப்பா கிட்ட பேசின நித்திய வாழ்க்கையா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. அப்பா கிட்ட பேசின நித்திய வாழ்க்கை. அந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்துருக்கீங்கன்னா 6 மாசம் இருக்கீங்களா? பிடிச்சு கொள்ளுங்க, பிடிச்சு கொள்ளுங்க. There is a future hope. உங்கள்கிட்ட யார் இருக்கு? எதிர்காலத்தின் நம்பிக்கையின் வெளிச்சம் எங்க அப்பா தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேற எங்கேயாவது வெளிச்சத்தை தேடி ஓடாதீங்க. குருவி பார்த்திருக்கீங்களா? நிறைய குருவிகள் இருக்கிறது. அந்த குருவி என்ன பண்ணணும், இந்த இரவு நேரங்கள்ல தன்னுடைய குஞ்சுகளை வச்சுட்டு இருக்கும். அந்த குஞ்சுகளுக்கு இறைய கொடுக்கணும். சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், வெடிலாமன்னு ஒன்ன போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அது என்ன பண்ண தெரியுமா, அந்த மினி பூச்சி அப்படியே பறந்து போயிட்டு இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அந்த மினிமின் பூச்சிய இது போய் அது கொன்றாம, அது செத்துறாம லாபமா பிடிச்சு கொண்டு வந்து தன்னுடைய கூட்டுல வச்சிருக்கும். அது விக்காயிட்டே இருக்கும். விடிய 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 அந்த லைட் அதுக்குள்ளார இருக்கும். ஏன்னா அது சின்ன வீடு. அந்த சின்ன வீட்டுக்குள்ளார அந்த லைட் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த குருவிக்கே தேவன் வெளிச்சம் வேணும்ன்ற ஒரு அறிவை கொடுத்திருப்பாரு. ஆனால்
வெளிச்சமாயிருக்கிற என் தேவனை நான் தேடும்படி எவ்வளவு காலம் என்னோடு பேசியிருப்பார். இருட்டை நோக்கி ஓடிக்கொண்டு இருட்டு ரொம்ப தூரம் இல்ல, முன்னாடிதான் இருக்கு. இருட்டை விட்டு வெளியே வாங்க ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். பாருங்க, அடுத்து வாசிங்க. இன்னொன்னு, the power of the salvation fulfill in Christ. என்னுடைய ரட்சிப்பின் அந்த வாக்கு தத்தங்களை பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் நிறைவேற்றி இருக்கிறார். என்னுடைய ரட்சிப்பின் வாக்கு தத்தங்களை பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் நிறைவேற்றினார். வாசிங்க வாசிங்க ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். பாருங்க, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. சோ கலிலேயா தேசத்தின் வடக்கு பகுதி நல்லா புரிந்து கொள்ளுங்க. கலிலேயா தேசத்தின் தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி அழகா எழுதுறாரு. கலிலேயா தேசத்தின் வடக்கு பகுதியில வடக்கு ராஜ்யம் குறித்து, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக 734வது வருஷத்திலிருந்து 733 வரைக்கும் 1 வருட காலங்கள் அவர்கள் அசீரியருடைய கைகளில் அடிமைகளாய் பிடிப்பட்டு நொறுக்கப்பட்டு பிரச்சனையோடு உடைந்து போயிருக்கிற வேளைகளில அப்போ அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட. தீர்க்க தரிசனம், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். நீங்க எங்க உடைக்கப்பட்டிருக்கீங்க? எங்க அடிமைத்தனத்தின் ஒரு அனுபவம் இருக்கிறது? எங்க எல்லாத்தையும் இழந்து நிக்கிறீங்க? எங்க தருத்திரிய சூழ்நிலை, எங்க பலவீனம், எங்க உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற சத்துருவின் கோட்டைகள்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இருளில் இருக்கிற நீங்கள் பெரிய வெளிச்சத்தை காண போறீர்கள். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, என்ன பிரச்சனைனாலும் கவலை இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறீங்க, ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. பாருங்க, அது எந்தெந்த அசிரியர்களுடைய கரங்களில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். செபுலோன் நாடு, நப்தலி நாடு ஆகிய புறஜாதிகளுடைய கலிலே. இன்னும் அடுத்து வரேன் நான். வாசிங்க 9:6-7 வாசிங்க. ஏசாயா 9:6-7. மகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் ஒரு நிமிஷம். இப்போ இங்க 6ல சொல்லப்பட்டது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இங்க 9:6 சொல்லுது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதுல எதெல்லாம் உங்களை விட்டு தூர இருக்கிறது? சமாதானம் இல்லையா? அவர் சமாதான தேவன். அந்த நித்திய வாழ்க்கையின் நம்பிக்கை, அந்த வெளிச்சம், ஃபியூச்சர் ஹோப்பு அவர் தான். ஏன்னா நான் சொல்லுங்க, வசனம் தெளிவா சொல்லுகிறது, அவர் அதிசயமானவர், என்னுடைய வாழ்க்கையில எதையும் செய்ய the wonderful amazing Lord. ராமேன் சொல்லுவோமா? அப்படிப்பட்ட கடவுள் என்னோடு இருக்கிறாரு. தாவீதுடைய சிங்காசனுடைய ராஜ்யத்தையும், தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. ஆமென். சேனைகளின் போது சிஸ்டர், thank you. அடுத்தது பாத்தீங்கன்னா மத்தேயு 4:23-25. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து, முதல்ல மத்தேயு 4:15-16-17 வாசிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை எங்க இருக்கிறவங்க கண்டாங்க? கலிலேயா தேசத்தின் புறஜாதியாருடைய கலிலேயாவிலே. கலிலேயா தேசத்தின் வடக்கு ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் இப்பொழுது உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பலவீனப்பட்டு அடிமைப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்தப்ப இப்போ அதெல்லாம் விடுதலை கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் பிறந்துட்டாருன்னு சொன்னோன்னே அது மத்தேயுல பாருங்க, அது எப்படி அது ஃபுல்ஃபில் ஆகுது சொல்லுங்க, வாசிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறினதே. ஆமென். ரலிலியா சொல்லுமா, ஒருவேளை நீங்க மரணத்துல இருக்கீங்களா? மரண பிடியில் இருக்கீங்களா?
ஒரு இருட்டின் அனுபவம், வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 23:4 சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை. ஆண்டவராகிய கிறிஸ்து என்னோடு இருக்கிறபடினா என் கோலும் தடியும் என்னை தேற்றும். மரண இருள் என்னை தப்புவிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் இப்பொழுது கர்த்தர். அதே இது நீங்க லூக்கா எழுதின புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மார்க் எழுதின புஸ்தகம் 3:7-12, இதுல எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் என்ன இருக்கிறது. வாசிங்க. 16-15. 15 வாசிட்டீங்களா? ரைட். மத்தேயு 4:23-25 வாசிங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து. இப்போ ஆண்டவர் பெத்லெஹேம்ல பிறந்தார், நாசரேத்துல வளர்ந்தார், கலிலேயாவில் ஊழியம் செய்தார், எருசலேம்ல மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எங்க பிறந்தார், எங்க வளர்ந்தார், எங்க ஊழியம் செய்தார், எங்க மரித்தார், எங்க உயிர் தெழுந்தார். வச்சுக்கோல. இந்த டேனி எங்க பிறந்தார், இந்த பாண்டி எங்க பிறந்தார்? இல்லையா? மதுரையில் சொல்லுவாங்க, போகும்போது வந்து பார்த்துட்டு போங்க. எங்க? ஸ்ரீலங்காவில் பிறந்தார். எங்க வளர்ந்தார்? கோயில் பெத்தேல்ல வளர்ந்தார். ஸ்ரீலங்காவில் பிறந்தார், பெத்தேல்ல வளர்ந்தார். எங்க ஊழியம் செய்கிறார்? மதுரையில் ஊழியம் செய்கிறார். அடுத்தது அது மறைவானது, கர்த்தருக்குரியது. அடுத்தது என்னது? மறைவானது, கர்த்தருக்குரியது. அப்போ இங்க என்ன சொல்ல வரேன்னா பாருங்க, கலிலேயாவில் கர்த்தர் தன் ஊழியத்தை ஆரம்பித்திருக்கையில் அதை சுற்றியுள்ள யூதேயா, ஜெருசலேம், இதுமேயா, யோர்தான், யோர்தானின் மறுபகுதி, தீரு, சீதோன் பட்டணங்களில், தெக்கோபோலியோ, கலிலேயாவிலும் தெக்கபோலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். சோ அப்ப என்னென்ன பண்ணாரு? அவருடைய கீர்த்தி சீரிய தேசம் முழுதும் பரவிற்று. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ அங்க இருட்டுக்குள்ளார பலவீனப்பட்டு பிசாசு பிடிச்சு என்ன, அதாவது டிசீஸ் அண்ட் சிக்னஸ், இந்த மாதிரி பலவிதமான நோய்கள்ல இருந்த எல்லாத்தையும் கர்த்தர் இங்க சுகமாக்கிட்டாரியா. இருள் வெளிச்சமாய் மாறினது. ஒரு கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சொன்னீங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, எங்கெங்கெல்லாம் பலவீனம் இருக்கு, எங்கெல்லாம் வலிக்குது, எங்கெல்லாம் நீங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போறீங்க, எங்கெல்லாம் நான் ஆஸ்பத்திரிக்கு இப்ப சர்ச்சு முடிஞ்சோன்னு ஓடணும்னு எங்கெல்லாம் நீங்க விரும்பிட்டு இருக்கீங்க, இப்ப சொல்றேன், நீங்க அங்க கை வைங்க. இப்ப நம்ம எங்க தெரியுமா இருக்கிறோம்? கலிலேயாவுல இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாரு. அது எந்த பிரச்சனைனாலும் சரி. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல, சர்ச்ல இருந்தவங்க ஒருத்தர் வந்து சொன்னேன், என்னாச்சு நைட் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு போன் வருது. அம்மா போன் பண்றாங்க, பாஸ்டர் என் மகளுக்கு உன்னை யாரு ஜாம் பண்ண சொன்னது? என்னடா இப்பதான்டா ஜாம் பண்ணி அவங்க மக மூஞ்சி இவ்வளவு பெருசா, நான் அறிக்கை பண்ண சொல்லி ஜாம் பண்ண எல்லாம் புஸ்ன்னு இருந்தது பஸ்ன்னு ஆயிடுச்சு. புஸ்ன்னு இருந்தது பஸ்ன்னு ஆயிடுச்சு. இவ்வளவு பெருசா வீங்கி காடு போட்டு வர்றாங்க. அழகு புள்ள என்னன்னு தெரியல, திடீர்னு வீங்கி போச்சு. மன்னிப்பு கேளுங்க ஆண்டவற்ற. அறிக்கை பண்ண சொன்னேன். அறிக்கை பண்ணோன்னு புஸ் பஸ் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்பதான் அவங்க அம்மாவை பார்த்தேன், சோபால உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ ஆக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் முடிஞ்சு அனுப்பிச்சு விட்டேன். போயிட்டு 10 மணிக்கு போன் வருது, ஏ பாஸ்டரே என் மகளுக்கு உன்னை யாரு பிரேயர் பண்ண சொன்னது கேக்குறீங்களா? ஏமா ஓ மகளுக்கு நீ தானம்மா கூப்பிட்டு வந்த? நான் அவளை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், நீ என்ன
நீ எங்க இருந்து பேசுற? நான் அவனியாபுரத்துக்கு போறேன். இயேசுவின் நாமத்தினால அதை மட்டும் என்கிட்ட சொல்லாத, எனக்கு அப்படியே எரியுது. விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கேயோ தேடி பிடிச்சி தூக்கிட்டு வந்து போட்டாங்க. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கன்ஃபஸ் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தேன். சொல்லிச்சு, இவளை கொல்றதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த பெத்த தாய்க்குள்ளார ஸ்பிரிட் உள்ள உட்கார்ந்துருக்கு, ஏவல் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறான். இவளை நான் கொல்லதான் போறேன் அப்படின்னு. உனக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தது? எல்லாம் போச்சு. எல்லாம் பார்த்தா இங்க அங்க உருளுது. எல்லாம் விரட்டினதுக்கு அப்புறம் என்கிட்ட கேக்குது, பாஸ்டர் நான் அங்க இல்ல இருந்தேன், இங்க எப்படி வந்தேன்? விரட்டினதுக்கு அப்புறம் தூக்கிட்டு வந்து இப்ப நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஆண்டவர் எங்கேயோ அங்க விடுதலை, ஆண்டவர் எங்கேயோ அங்க விடுதலை. இங்க இருந்து ஒரு அம்மாவை தூக்கிட்டு வந்தாங்க. ஜீவான்னு ஒரு அம்மா வட்டி கொடுத்துட்டு இருக்கு. இந்த வீட்டுல என்னென்ன பண்ணுச்சோ தெரியல, எப்படிங்க அடிச்சு நொறுக்குது வீடெல்லாம். தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏதா உட்கார்ந்துருக்கு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னை அடிக்க வருதியா? இது கை எப்படி காட்டுது, இப்படி காட்டுது, குற்று வேணுது, கண்ணை முழிக்குது, வாயை பிதுக்குது. என்ன பண்றது? ஆளு எனக்கு 10 கிலோ எக்ஸ்ட்ரா. எப்படி இருக்கு? ஏசி நாமத்துல போறியா இல்லையா? விழுந்துச்சு. இங்க இருந்து யாராலையும் பிடிக்க முடியல. உருண்டு கிருண்டு அது போட்டிருந்த மிஞ்சி கிஞ்செல்லாம் அத்து ஓடிச்சு. அந்த வீடியோ இருக்கு, அத்து ஓடிச்சு. விரட்ட ஆரம்பிச்சோம். ஆண்டவர் விரட்ட ஆரம்பிச்சாரு. வெளிச்சம் உண்டாக ஆரம்பிச்சது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் விரட்டல, எனக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் விரட்டினார். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. நான் விரட்ட முடியாது. நான் ஜஸ்ட், அதாவது ஆண்டவர் என்னை யூஸ் பண்ற ஒரு டூல் தான். ஒரு ஸ்க்ரூ டிரைவரு, ஒரு டெஸ்டரு, ஒரு கட்டிங் பிளேடு. அது எப்படி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அதே மாதிரி விஜய் பாத்தீங்கன்னா கட்டிங் பிளேடு ஒன்று தொங்க போட்டிருப்பாரு, ஒரு கட்டர் ஒன்று வச்சிருப்பாரு, எலக்ட்ரீஷியன் நிறைய வச்சிருப்பாரு. அதுல வேற இந்த இது வேற ஸ்டிக் வேற, அதை இது பண்றதுக்கு ஒட்டுறதுக்கு வேற அதையும் வச்சிருப்பாரு. எல்லாமே பையில இருக்கும். அதுல நான் ஒரு டூல். ஆண்டவருடைய சமத்துல என்னை யூஸ் பண்ணாரு. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அங்க உள்ள ஜனங்களுக்கு ஃபுல்லா பலவிதமான வியாதிகள், வேதனைகள், நிரம்பி இருந்த சகல நோய்களையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகள். சந்திர ரோகிகள்லாம் பாத்தீங்கன்னா அவனை ஆட்டோமேட்டிக்கா தீயில போய் விழுந்துருவான். என்ன பண்றதுன்னு தெரியல. பிசாசு இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். அந்த யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த திரளான ஜனங்கள் அவருக்கு பின் செல்ல ஆரம்பித்தார்கள். எங்க கர்த்தர் இருக்கிறாரோ அங்க இயேசு பெத்லகேமில் அவர். ஓகே, அவ்வளவுதான், நான் முடிச்சிட்டேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் தேவனோடு நாம் பேச ஆரம்பிச்சோம்னா அடுத்தது ஒரே ஒண்ணு, God's gracious comforting word. தேவனுடைய அது என்னை தேற்றுகிற வார்த்தை. எரேமியா 29:13 வாசிங்க. எரேமியா 29:13, புலம்பல் 3:25 32 33. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உன் முழு ஆத்மாவோடும், உன் பலத்தோடும், முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இப்ப இங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு தீர்க்கதரிசியின் மூலமா? உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, என்னை தேட ஆரம்பிங்க, என்னை தேட ஆரம்பிங்க. அடுத்து வாசிங்க, புலம்பல் எழுதின புஸ்தகம் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க ஆண்டவருக்காக மாத்திரம் காத்திருங்க. ஆண்டவருக்காக மாத்திரம். நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு, தேடுறது ஆத்மாவில இருந்து தேவனை தேட ஆரம்பிங்க. அவர் உங்களுக்கு நல்லவரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அவரை தேடுங்க, காத்திருங்க, அவர் உங்களுக்கு நல்லவரா இருப்பார். அப்பொழுதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். இல்லைன்னா ருசிக்கவே முடியாது. அடுத்த வசனம் வாசிங்க. ரட்சிப்புக்கு இல்ல 32 25
33. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென். அவர் மனப்பூர் நீங்க தவறு செய்யும் போது நீங்களா தான் சஞ்சலப்படுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தவறு செய்யும் போது பாதிக்கப்படுறது நீங்க தான். அவர் உங்களை பாதிக்க மாட்டாரு. யாராவது உங்களை நீ தப்பு பண்ணணும் ஆண்டவர் தண்டனை கொடுத்தோன்னு உங்களை பயமுறுத்தி வச்சிருந்தா தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆண்டவர் தண்டிக்கிறவர் அல்ல, ஆண்டவர் மன்னிக்கிறவர். ராமேன் சொல்லுவோமா? கண்ணை குத்திடுவாரு, அவர் குத்த மாட்டாரு, நீங்க தான் எடுத்து குத்தி. ஆண்டவர்லாம் கண்ணு குத்த மாட்டாரு. சொல்றாரு பாருங்க, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். சஞ்சலம் என்பது நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புராகிற வரைக்கும் அவர் திரும்பி பார்க்கவே. நான் செய்த காரியத்துக்கு அதுக்கு ரெமெடி நான் கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் திரும்பி பார்க்க மாட்டாரு. சொல்றாரு பாருங்க, தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவாரியா. அவருடைய கிருபை கொஞ்சம் இல்லையா, அது பூரணமான கிருபை. அந்த கிருபையின்படி உங்களுக்கு இறங்குவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சஞ்சலப்படுறீங்க, ஆனாலும் நீங்க ஒப்புரவாகும் போது இந்த சஞ்சலத்தை விட பல மடங்கு கிருபையோட இறங்குவாரியா. இதுதான் தேவன் சொல்லுகிறது. அடுத்து 33 வாசிங்க. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. அவர் மனப்பூர்வனா என்னது சொல்லுவோம், நீ நாசமா போடா, நீ இனி விருத்தியே அடையாதடா, நீ தர மண்ணா போவடா, நீ போனதுக்கு அப்புறம் இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொல்லி ஒருத்தன் சாபம் கொடுப்பான். அந்த மாதிரி ஆண்டவர் மனப்பூர்வமா செஞ்சாருன்னா நான் இங்க இருக்கவே முடியாதியா, இருக்கவே முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை செஞ்சாலும் எதை இல்லை, ஆசீர்வாதத்தை விட்டுருங்க. நீங்க செய்த பாவத்தின் நிமித்தமாய் ஒரு மனப்பூர்வமா உங்களை தண்டிச்சிட மாட்டாரு. ஏன்னா அதே வசனம் சொல்லுகிறது, மனப்பூர்வமா தண்டிச்சோம்னா அது மனுஷன் தண்டிக்கிறதே நமக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனா ஆண்டவர் தண்டிச்சாருன்னா எப்படி நம்ம நிலைநிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமையாக்கினா என்ன பண்றது? நீ எதுவுமே இல்லாம போ. ஆதாம் கொடுத்த அந்த சாபம் தான், நெத்தி வேர்வை நிலத்துல உலட்டும், முள்ளும் குறுக்குமா இருக்கு, நீ போ, நீ கற்ப வேதனை அடைஞ்சுதான் நீ என்ன பண்ண போற, புல்ல பேக்க போற, இதுதான் உன் வாழ்க்கை, நீ மண்ணொட்டியை பிடிச்சுதான் நீ சம்பாதிக்கணும், நீ தான் விதைக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவனை இதாக்கல, சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களை என்ன பண்ண வர, தப்பிக்கொள்ள வழி தேவன் என்ன பண்ணுவாரு? தப்பிக்கொள்ள வழி செய்கிற தேவன். தேடலன்னா தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. ஒப்புரவாக ஆரம்பிங்க, தேவனோடு பேச ஆரம்பிங்க, தேவனை விட்டு விடாதீங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க, தேடினால் கண்டடைவீர்கள். இப்பொழுது ஆஃபரிங் சாங் பாடப்படும். பாடுகிற வேளையில கர்த்தருக்கென்று உதாரத்துவமாய் உடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசு
பெருகவே பாதகன்பு தொங்கி நீரலோ தேவனே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் இங்கு கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்கள் நேசாவை வீசம் செய்குவே நொந்துருகி வந்த மக்களே நேசாவை வீசம் செய்குவே இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உன்னை நாதனே வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உன்னை நாதனே வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவே இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் நியாய தீர்ப்பின் நாட்கள் நெருங்குதே நேசர் வர காலமாகுதே நியாய தீர்ப்பின் நாள்